இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஜீவ ஊற்று. வசனம் யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இது ஒரு மொழியாக்கத்தில் நம்ம பார்க்கலாம். அவருக்குள் ஜீவ ஊற்று இருந்தது, அந்த ஜீவனை அனைத்து மனிதருக்கும் வெளிச்சமாக்கியது. அவர் நம்மளுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நிறைவையும் தருகிற தேவனாக இருக்கிறாரு. மனிதன் எவ்வளோ கண்டுபிடிக்கிறான், எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலுமே அவன் இந்த பாவமான இந்த பூமியில் இருளில் தான் இருக்கிறான் பாருங்கள். அப்போ அந்த இருளை உடைக்க ஒரே வெளிச்சம் நம்ம இயேசு கிறிஸ்து தான். அப்போது அந்த வசனத்தின்படி அவருக்குள் அந்த ஜீவ ஊற்று இருக்குது. அந்த ஜீவ ஊற்று பாருங்கள் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த ஒளி நம்ம வாழ்க்கையை நடத்துகிறதா இருக்குது, பாதையை காட்டுகிறதா இருக்கிறது. இதை யோவான் 3:15 பார்க்க முடியும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அதே 14ஆம் வசனத்தில், சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பாருங்கள், இந்த 14ஆம் வசனத்தில் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும், இது என்னாகமத்தில் இந்த வசனத்தை நம்ம இதை அர்த்தத்தை பார்க்க முடியும். என்னாகமம் 21:4-9 நம்ம பார்த்தா பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்க சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணப்பட்டு வருகிறாங்க. வழியில் நிமித்தம் சோர்ந்து போய் ஜனங்கள் மனமடிவு அடையிறாங்க, சோர்ந்து போகிறாங்க. இப்போ அந்த ஜனங்க தேவனுக்கும் மோசைக்கு விரோதமாக பேசுகிறாங்க. வண்ணாந்தரத்தில் நாங்கள் சாகும்படி எங்களை இங்கே எகிப்து தேசத்துலேருந்து வர பண்ணினது என்ன என்று கேள்வி கேட்குறாங்க. பாருங்கள், இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு அவங்களுக்கு டெய்லி இந்த தூதர்கள் உண்ணும் உணவு கொடுக்குற அந்த மன்னாவை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அற்பமான உணவு என்று வெறுப்பாய் சொல்லுகிறார்கள். தேவன் அநேக காரியங்களை நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஆனால் அதோட மதிப்பு தெரியாமல் நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் போல் முறுமுறுக்காமல் எப்படி நம்மளை வழி நடத்துகிறாரோ அந்த நிலையில் நம்ம நன்றி சொல்வர்களாக இருந்தால் கண்டிப்பாக தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் இப்போ பாருங்கள், 6ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். பாருங்கள், கொள்ளிவாய் சர்ப்பம் இந்த வண்ணாந்தரத்தில் இருந்தது. அது பாருங்கள், என்னைக்கு அது முறுமுறுத்தார்களோ அற்பமாக பேசினார்களோ அன்றைக்கி அது கடிக்க ஆரம்பித்தது. ஆனால் அது வரைக்குமே அந்த வண்ணாந்தரத்தில் தான் இருந்திருக்கு நிமித்தம் அவங்க செத்து போனார்கள். இதை பார்த்த உடனே ஜனங்க, நாங்கள் தவறு பண்ணிட்டோம், எங்களுக்காக தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணி இந்த சர்ப்பங்களை எங்களை கடிக்க விடாதபடி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது 8ஆம் வசனத்தை சொல்றாங்க, கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். பாருங்க, அப்போ அந்த வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதில் ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வைத்ததுப்போ பாருங்க, யாருக்கெல்லாம் சர்ப்பம் கடித்ததோ அது அவங்கெல்லாம் ஜீவனாய் இருக்கும்படிக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை அவங்க பார்க்கும் பொழுது, நோக்கி பார்க்கும் பொழுது பிழைத்தார்கள். கொள்ளிவாய் சர்ப்பம் என்றால் பாருங்க, வியாதி, தரித்திரம், பாவம், சாபம், இதுக்கு அடையாளமாக இருக்குது அந்த பாம்பு. பாருங்கள், அந்த பாம்பை தேவன் சிலுவையிலே தலையை நசுக்கி விட்டார். அதனால் இன்றைக்கு நம்ம அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுக்குள்ளாக அந்த ஜீவன் வருகிறது. அந்த ஜீவன் ஜீவ ஊற்று போல் இருக்குது பாருங்கள். அப்போ அதுதான் நம்ம என்னைக்கு தேவனை நம்ம விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய பாத்திரத்தில் நம்ம பங்கெடுக்கிறோமோ இல்லையா, அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணுகிறப்போ அந்த ஜீவன் நமக்குள்ளாக ஊடுருவி அந்த ஜீவன் பாருங்கள் எல்லாவற்றையும் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்குது, வழி நடத்துகிறதா இருக்குது. அந்த ஜீவன் நமக்குள்ளாக இருந்து அநேகர்களுக்கு தேவன் நம்மோடு இருக்கிறதை காண வைக்கிறது பாருங்கள். பாவம், பயம், குழப்பம் ஆகிய இருளில் சிக்கியவர்களுக்கு இது வழிகாட்டும் வெளிச்சம் அந்த ஜீவன். பாருங்கள், நம்ம எவ்வளோ சோர்வடைந்து போனாலும் தோல்வியடைந்த நிலையிலும் அவர் தருகிற அந்த ஜீவன் நம்மை எழுப்பி நிறுத்துகிறதா இருக்குது. அந்த வெளிச்சத்தில் நம்ம தேவனுடைய வெளிச்சத்தில் நம்ம நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, அந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை பார்த்து தேவனை நோக்கி வருவார்கள். அதுதான் சாட்சி பாருங்க. அப்போது நம்ம உயிரோடு இருக்கிற மனிதன் போல இல்லை, கிறிஸ்துவில் ஜீவ ஊற்றாய் அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள பாய்கிற அந்த தேவ மனிதனாய் நம்ம இருக்கிறோம். தேவனுடைய மகனாக, தேவனுடைய குமாரத்தை
சாமர்த்தியாக நம்ம இருக்கிறோம் பாருங்க. மோசேயின் வெண்கலமாகிய அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எப்படி அவங்க ஜீவனை பெற்றார்களோ, அதே போல அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை தேவன் சிலுவையிலே முறித்து விட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஜீவன், வெற்றி உள்ள வாழ்வு, நம்மளுக்கு ஜெயமுள்ள வாழ்வு, விடுதலை உள்ள வாழ்வு நம்மளுக்கு தருகிறதா இருக்கிறது. அந்த ஜீவன் தான் நம்ம உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. நம்ம உலகம் நம்மளுக்கு எப்படி பெயரிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் தரும் அந்த வெளிச்சம் நம்ம யாரும் என்பது நிர்ணயம் செய்கிறதா இருக்குது. ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, வற்றி போகாத ஜீவ ஊற்றே, எங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாயும் நிறைவாயும் மாற்றுகிற தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கும் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்கள் நீக்கி வெளிச்சத்தை உண்டு நாங்கள் நடக்கும் பாதையை காட்டுகிற தேவனை உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.